ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே மினி விளாக் பார்க்கலாமா? இன்னைக்கான நம்ம வீட்டு ஸ்பெஷல் கொள்ளு பருப்பு கடையலும் ரசமும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஊற வச்சிருந்த கொள்ளு பருப்பை குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச கொள்ளு பருப்புலேருந்து தண்ணி மட்டும் வடித்து எடுத்துட்டு கூட ஒரு தக்காளி சேர்த்து ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். கடாயில் ஆயில் சேர்த்து ஜீரகம் தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கினதும் வேக வச்ச கொள்ளு பருப்பு அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக பெருங்காய பவுடர் சேர்த்து மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு சூப்பரான கொள்ளு பருப்பு கடையல் ரெடி ஆயிரும். இதே மெத்தட்லயே செஞ்சு பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கொள்ளு பருப்பு கடையலுக்கு சைட் டிஷ்ஷா நல்ல காரசாரமான காலிஃப்ளவர் வறுவல் தான் செஞ்சிருந்தேன். கொள்ளு பருப்பு கடையலோட இந்த காலிஃப்ளவர் வறுவல் வச்சு சாப்பிட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு கொள்ளு பருப்பு கடையலும் காலிஃப்ளவர் வறுவலும் வச்சு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். மார்னிங் டிஃபனுக்கு ராகி இட்லியும் தக்காளி சட்னியும் தான் சாப்பிட்டு ஒர்க்கு கிளம்பிட்டாங்க. என்னோட குழந்தைக்கும் பாலாத்தி கொடுத்துட்டு நானும் மார்னிங் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ரசம் வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக ரசம் வைக்கிற பிளானே இல்லை. கொள்ளு பருப்பு வேக வச்ச தண்ணியில் பெப்பர் போட்டு குடிக்கிறதுக்காக தான் வச்சுருந்தேன். கடையில் கொஞ்சமாக இருந்ததுனால சரி ரசம் வைக்கலான்னு ரசமும் வச்சுட்டேன். ஜாரில் மிளகு, ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதில் கடுகுளுந்த பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா கொலைய வந்ததும் அரைச்சி வச்சிருக்க விழுத சேர்த்து வதக்கி விட்டுட்டு கொள்ளு வேக வச்ச தண்ணி, கொஞ்சமாக புளி கரைசலும் சேர்த்து வெங்காய பவுடரும் மல்லி இலையும் சேர்த்து நுர வந்ததும் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான கொள்ளு ரசமும் ரெடி ஆயிரும். சும்மாவே குடிக்கலாம். சூப் மாதிரியே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். என்னோட லஞ்சு கடையல், ரசம், காலிஃப்ளவர் வறுவல் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இன்னைக்கு சமைக்கும் போது என்னோட குழந்தை என்ன டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவனோட டாய்ஸ் வச்சு அழகாக விளையாடிட்டு இருந்தான். இந்த மாதிரி சீனெல்லாம் எப்போவா தான் நடக்கும். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மோர் வீடியோஸ்க்கு பிந்துஜல் லைக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய். நான் அவனை கொஞ்சிற மாதிரி அவன் எடுத்து கொஞ்சிறதை பாருங்க. கியூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு.